அந்த விஷயத்தை தான். ஸோ இங்கே வந்துட்டு இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணிப்போம். சர்வீசஸ். ஓகேங்களா, இதில் நமக்கு காம்போனண்ட்டில் கார்டு, இந்த கார்டையே எடுத்துப்போம். காப்பி. ஸோ கார்டை எடுத்துட்டு கண்டெய்னர் fluid. ஓகே, கண்டெய்னர் fluidல ஒரு ரோக்குள்ளார 2 காலம். இது ஃபஸ்ட்டு டேட்டா, இது செகண்ட் டேட்டா. இமேஜ் தேவை கிடையாது. ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா H1 போட்டு சர்வீசஸ் அப்படின்னு போட்டோம். ஓகேவா, இப்போ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, பாக்ஸு குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க ஸ்டைல் வித்து வந்து இவங்க எழுதியிருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை, ஏன்னா நம்ம காலம் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த காலம் வந்து 12 பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கோம். ஓகேங்களா, சரி. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டன், ஓகே இருந்துட்டு போகுது பட்டன். ஓகே, இதே கலரே ஓகே தான். இந்த கார்டுக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் கலர் வேறு எதாவது சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சர்வீசஸும் ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணிப்போம். இந்த கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இது கொஞ்சம் மேலே இருந்து கொஞ்சம் கீழே வரணும். py4 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, py4னா இங்கே வந்தது. ரைட், இந்த கிளாஸுக்கு pyனா பேடிங்கு டாப்பு பாட்டம். ஓகேங்களா, டெக்ஸ்ட்டு சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இதுவும் வந்தாச்சு. ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் சென்டர் வந்தாச்சு. இப்போ எம்பி அப்படின்னா என்னது? மார்ஜின் பாட்டம் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, மார்ஜின் பாட்டம் 5க்கு பதிலாக ஒரு 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பேடிங் கொடுத்துருக்கேன் சர்வீசஸ்க்கு, அதனால் மேலேருந்து வரும். இப்போ ரெஸ்பான்சிவ் செக் பண்ணிப்போம். ரெஸ்பான்சிவ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு இதுக்கும் பார்த்துப்போம். ஓகே, இப்போ இந்த இதுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த 2 பாக்ஸை பற்றி நம்ம பேசணும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு என்ன கொடுத்துருந்ததுக்கு எம்பி ஓகே ஒரு 3 கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கண்டெய்னர் ஃப்ளூயிடு ஓகேங்களா, இதுக்குள்ளார இதை கொடுத்துருக்கோம். காலம் கார்டு. ஓகேவா, சரி. சர்வீசஸ் 2 வச்சுருக்கேன். பேக்ரவுண்டு ஆரஞ்சு வேணும், பிளாக்கு ஓகே, கலரு ஒயிட். ஓகே, பாக்ஸு ஷேடோ அப்படின்னு கொடுத்துட்டு 5 px 20 பிக்சல் என்ன கொடுக்கலாம். ஷேடோ வர்றது தெரியுது. ஸோ கிரேவே இருந்துருக்கு. ஓகேவா, இப்போ நான் இந்த கார்டு அப்படின்ற கிளாஸுக்கு எழுத போகிறேன். ஓகேவா, ஸோ எழுதுறத கார்டு கிளாஸுக்கு எழுதுறத எப்படி எழுதலாம்? ஓகே, டைரெக்டாகவே எழுதி பார்ப்போம். வரல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இருக்கு. கார்டுக்கு எதுவும் செய்யலை, எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை, கொஞ்சம் ஷேடோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஷேடோ மட்டும்
கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? MB NG ஓகேங்க. MB பாட்டம் பார்த்தேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது கரெக்டாக இருக்குது, ஆனால் எனக்கு இது ஃபுல் வித்துமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன். இந்த கார்ட் டைட்டில் அப்படின்றது ஃபுல் வித்துமே எடுத்துக்கிட்டோம். எப்போ அப்படின்றத இங்கே பேச போகிறோம். இந்த காலம் என்னவா வரணும்? எஸ்எம்ல 12, காலம் எம்டிலையும் 12, காலம் எல்ஜியில் 6 அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். 6 இருக்கட்டும். ஏன்னா 2 தானே வச்சுருக்கோம். SMMD. ஓகே, SMMDல இப்படி வந்தாச்சு. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒட்டிட்டு இந்த இது. அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலம் மட்டும் கொஞ்சம் கீழே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மார்ஜின் டாப்பு ஒரு எப்ப வேணும் அப்படின்னா மார்ஜின் டாப் இருங்க, அது எப்ப வேணும்ன்றதையும் பார்த்து. எல்லா டைமும் தான் வேணும் போல. ஓகே, இந்த மார்ஜின் டாப் அப்படின்றது எஸ்எம்ல 5 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? எஸ்எம்ல 5ன்னு வைக்கிறேன். எஸ்எம்ல 5, எல்ஜியில் 0. இருங்க, முதல்ல இது வருதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இங்கே போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு இந்த பாக்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 பாக்ஸுக்குமே ஒரே ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, இங்கே இந்த பாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் மட்டும் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, ஸ்மால் டிவைஸில் வரும்போது கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்ஜின் டாப்னு இங்கே நீங்கள் டைரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இது என்னவா நடக்கும் அப்படின்னா, பெரிய டிவைஸ்லேயும் அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பெரிய டிவைஸ்லையுமே இது கீழே வந்துச்சு. ஓகேவா? எனக்கு பெரிய டிவைஸில் இது கீழே வரக்கூடாதுன்னா அப்புறம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, மார்ஜின் டாப் அப்படின்றது 0, அது இருக்கிற பொசிஷன்லேயே இருக்கணும். அதுக்கான கோடிங் தான் இது. மார்ஜின் டாப்பு எஸ்எம்ல 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 5ன்றதை நம்ம ஒரு 3 கூட கொடுத்துப்போம், 2 கூட கொடுத்துப்போம். அதாவது கொஞ்சம் இந்த பாக்ஸும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது தான் இது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இது என்னன்னா அப்படின்னா, எல்ஜியில் 0. எல்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் இதுதான் மோஸ்டா நம்ம யூஸ் பண்றது. இதுதான் எல்ஜி. ஓகேங்களா? அதாவது டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு இது இப்படியே இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. ஆனா எனக்கு மொபைலுக்குன்னு வரும்போது இது ஒட்டிகிட்டே இருக்கு. எனக்கு அது தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மார்ஜின் டாப்பு அப்படின்னு கொடுக்குறேன். அது எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, எஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு 2ன்னு கொடுத்துருக்கேன், 3ன்னு கொடுக்குறேன், கீழே இறங்குது. ஸோ எனக்கு 3 அப்படின்றது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரெஸ்பான்சிவ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ட்டு நான் அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி எடுத்துட்டு போறேன். அந்த ரேஷியோவே இருந்திருக்காது. இப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா, இந்த கார்ட் டைட்டில் நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஓகேவா? இந்த பட்டன் வேணும் அப்படின்னா மார்ஜின் எக்ஸ் அப் டு அதெல்லாம் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ரேஷியோலாம் மொபைல் இருக்காது. பார்த்தீங்கன்னா பக்காவா நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது என்ன செக்ஷன் அப்படின்னா FAQ அப்படின்னு ஒரு செக்ஷன். அந்த FAQ செக்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல அக்கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. இதை கிளிக் பண்ணா இங்க டேட்டா வரும். ஓகேங்களா? கிளிக் பண்ணா டேட்டா போயிடும். ஓகே, இந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாவை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு இதை நான் கொடுக்குறேன். 3 ஐட்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி டேட்டாவை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வர வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல தான் ஒரு H1 அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு ஓகே FAQ செக்ஷனுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கணும். FAQ டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். FAQன்னு போயிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? இன்னொன்று நீங்கள் எப்படி இது எல்லாமே ஓப்பன் ஆகுதா? இன்னொன்று ஒன்று கிளிக் பண்ணால் ஒன்று ஓடுற மாதிரி ஒன்று இருக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உட்காந்துட்டு எழுத போடுறதில்ல. ஆல்ரெடி இதை எழுதி இருக்க போகிறாங்க. நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ போயிட்டு வெப்சைட்டில் FAQ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகேவா? இன்னும் வேணும்னாலும் நீங்கள் அதே மாதிரி செக்ஷனை நீங்கள் அக்கார்டியன் ஐட்டமாக
ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய சைட்டு. இப்போ இதை ரெஸ்பான்சிவிட்டி செக் பண்ணிக்கோங்க. இது எதுவும் பண்றது கிடையாது, உழப்பிட்டு தான் கிடக்குறோம். மொபைலுக்குமே இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க. யாரும் உட்காந்து கோடிங்லாம் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் போதை தர்மத்துக்கு ஆள் டெக்னிக் இதே மாதிரி எடுத்து பிளக்கினை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் உங்களுக்கு அது தெரியும். இப்போ இதில் ஒரு இஷ்யூ வரும். என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் ஆகுது. ஏன் ஓப்பன் ஆகுது? இதை தானே கிளிக் பண்ணேன், இது ஏன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஐடியை வச்சு எழுதியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடியை கிளிக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தனியா இன்னொரு ஐடி கொடுத்துரும். இருக்கா 1 அந்த மாதிரி தனித்தனியா நீங்க ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடும். இதோ இருக்கா பேனல்ஸ் கொலாப்ஸ் 1ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணா இது ஓப்பன் ஆகணும். அப்ப இங்க 1ன்னு கொடுத்துருங்க, இங்க 1ன்னு கொடுத்துருங்க, இங்க 1ன்னு கொடுத்துருங்க. இப்ப பாருங்க, இதை கிளிக் பண்ணா இது மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இது ஓப்பன் ஆகாது. இதுவே நான் இதை கிளிக் பண்ணா இது ஓப்பன் ஆகும். ஏன்னா இதுக்கும் சேம் ஐடியா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எதை வச்சு நடத்திருப்பாங்க அப்படின்னா கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? கொலாப்ஸ்னா என்னன்னா இதை கிளிக் பண்ணா இது ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதை மட்டும் தானே கிளிக் பண்ணேன், கீழே போய் பார்த்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆயிடும். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ எப்படி நான் ஒரு இதுக்கு நான் ஐடியை சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணால் இது மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியா செட் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ 4 செக்ஷனு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. எடுத்து ஓபி அடிச்சாச்சு. ஓகேவா? எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மா ஒரு இதுக்குன்னு கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு about இப்போ இங்க ஓகே அபோட்னு வச்சாச்சு. ஒரு ரோல 2 காலம், அகைன் 2 காலம். ஓகே, இந்த காலம்ல ஒரு ஃபார்ம் வச்சுப்போம், ஒரு காலம்ல வந்துட்டு இது வச்சுப்போம். ஸோ எந்த காலம்க்கு யூஆர்எல்ல 2 போயிட்டு
connect background repeat background இப்படின்னு கொடுத்துட்டு refresh. என்னமா ஒண்ணுமே வரல. யாராவது ஏன் வரல? எல்லாம் ஹைட் பிக்சல்ல கொடுத்து பாக்குறீங்க. கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ள தான் இருக்கு. ரோக்குள்ள தான் இருக்கு. இந்த டிவி ஒழுங்கா க்ளோஸ் ஆகுது. எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க ஏதோ தப்பா க்ளோஸ் பண்ணிருக்கோம். ரெண்டுத்துக்கும் அப்பு வரவே இல்லை. சரி, ஓகே. செக்ஷன் கண்டெய்னர் ஃப்ளூயிடு
இது இதுல வரல. ஓகே, இப்போதைக்கு இதை வச்சு பார்ப்போம் ஏன் இது வரலன்றத சொல்றேன். ஓகே, இப்போ அபோட்டுக்கு ஒரு இதை எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இதுக்கு மேலே அபோட்டு கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் h1 டெக்ஸ்ட் சென்டர் வேற. ஓகே, இங்கே வந்தாச்சா. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இதுக்கு அபோட் இமேஜுக்கு நேற்று பண்ண அதே மாதிரி டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு சென்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அலைன் ஐட்டம்ஸு சென்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது கலர் மாற்றத்தெல்லாம் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸுக்கு வந்து ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு போயிடும். ஓவர் வியூ எலமெண்ட்டை நீங்கள் இப்படி கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அகைன் இந்த ஃபார்முக்கு ஒரு பேக்ரவுண்டு கிளாஸ். இந்த இது கொடுத்துட்டு அகைன் எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முக்குள்ளார வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் கேப். ஓகேங்களா? ஃபார்ம் P5னா நாலா பக்கமும். ஓகேங்களா? PX அப்படின்னா ஹரிசாண்டல், PYனா வெர்டிக்கல். ஓகேங்களா? எனக்கு நாலா பக்கமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் இதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது BHல ஒர்க் ஆகும், ஏன் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும்? ஓகே, இப்போ இதை ரெஸ்பான்சிவ்ல செக் பண்ணிடும். ஒர்க் ஆகி தான் ஆகும். ஓகேங்க, இப்போ இது வரைக்கும் இது கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தனித்தனியாக காலமில் இருக்கிறத தனித்தனியாக பிரித்து போட்டு கொண்டுதான். காலம் எஸ்எம்ல 12, காலம் எம்டியில் 12, காலம் எல்ஜியில் 6. வேணும்னா பேடிங் அந்த இதெல்லாம் கொடுத்து இது பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கணும். எது கீழே இறக்கணும்? இந்த இது மட்டும். அப்போ இது மட்டும் மார்ஜின் டாப்பு 3. ஓகேவா? மார்ஜின் டாப்பு இதை கொடுத்துட வேண்டியது. இது இதை எடுத்துட்டு வந்து வச்சாச்சு.
ஹைட்டு மட்டும்தான் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே எனிவே ஓகேவா, ஒரு 90% வந்து வேகமாக பண்ணதுக்கு இது அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் வெப்சைட் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ணோம்ல இதே மாதிரி ஸ்கெலிட்டன் மாதிரி மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க, எந்த தீமும் தேவையில்ல. இப்போ நம்ம பண்ண மாதிரி ஒரு ஹெட்டிங்கு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே போட தேவையில்ல, இதே மாதிரியே ரெடி பண்ணுங்க. என்ன நீங்கள் இந்த 2 நாள் 3 நாள் உங்களுக்கு முழு டைம் இருக்கவே இதுக்கெல்லாம் ஒரு கலரை கொடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம்